ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு ஜேகே ஓஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் டூரில் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான மேட்சஸ் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ரீம் மேட்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போ நம்ம ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் டூரோட மேட்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப். ஸோ டபிள்யூல பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ரிட்டையர்மெண்ட் டூரில் எந்த மேட்ச் நடத்துகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த மேட்ச் நடத்தியே தீருவாங்க, ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ். ஏன் அப்படின்னா ஸோ கோடி ரோட்ஸுக்கு இப்போ ஜான் சீனாவோட அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் கன்ஃபார்ம் டெலிவரி நடத்தியே தீருவாங்க. ஸோ இது எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மேபி WrestleMania 41 நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட்டு ஜான் சீனா வந்தாலுமே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட ஃபியூட் போகலாம். பட் இப்போ கோடி ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் மோத ரெடியாக இருக்கார் WrestleMania 41ல். அதனால பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் டைம் நடக்கலாம். இல்லை அப்படின்னா மணி இன் த பேங்க் இந்த மாதிரி டைமில் கூட நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் கன்ஃபார்ம் டபிள்யூல பண்ணியே தீருவாங்க. இது கன்ஃபார்ம் நடக்க போகிற ஒரு மேட்ச் தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் லோகன் பால். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மேபி இந்த வருஷம் WrestleMania 41 நடக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ ஜான் சீனாவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெஸ்லரு, அண்ட் லோகன் பாலுமே பார்த்தீங்கன்னா ப்ரைமோட ஓனரு. ஸோ நிறைய ஸ்பான்சர் பண்ணுவார் WWEக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இந்த வருஷம் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் மேபி WrestleMania இல்லை இப்போ பண்ண முடியல அப்படின்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமில் கூட WWE பண்ணிடுவாங்க. சம்மர் ஸ்லாம் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பான்சர்ஷிப்காக, அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவும் லோகன் பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ கூட இப்போ ரீசெண்டாக கூட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை எப்போன்னு தெரில. பட் வந்தாங்க ஜான் சீனா அண்ட் லோகன் பால் ஒரு இன்டர்வியூவில் இருந்தாங்க. அதனால் மேபி இந்த மேட்ச் நடக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? இந்த மேட்ச் நடந்தால் எங்கே நடக்கும்? WrestleManiaவா சம்மர் ஸ்லாமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன மேட்ச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் சிஎம் பங்க்னு நினைப்பீங்க. அது கிடையாது. ஜான் சீனா அண்ட் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா டேக் டீமாக இணைந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு டேக் டீம் மேட்ச் பண்ண போகிறாங்க. ஸோ யார் கூட கேட்டிங்கன்னா அது பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. பட் ஜான் சீனா அண்ட் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் பண்ண போகிறாங்க. ஸோ இதே நம்ம சிஎம் பங்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அண்ட் இதை ஜான் சீனாவும் ரியாக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஜான் சீனா அண்டு சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்ச் பண்ணலாம். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா டேக் டீம் மேட்சோட பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஜான் சீனா வர்சஸ் சிஎம் பங்க்னு ஒரு மேட்ச் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீம் மேட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் ப்ரான் பிரேக்கர் ஃபார் ஐசி டைட்டில். ஸோ ஜான் சீனா வரைக்கும் WWE ஜெயிக்காத ஒரே சாம்பியன்ஷிப்னு கேட்டிங்கன்னா அது இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் தான். அது இப்போ ப்ரான் பிரேக்கர் தான் வச்சிருக்கிறாரு. அதனால மேபி ஜான் சீனா வர்சஸ் ப்ரான் பிரேக்கர் மேட்ச் கண்டிப்பாக நடந்தே ஆகும். அண்ட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா WWE ஏற்கனவே ஃபூட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. முன்னாடி ஜான் சீனா ஒரு டைம் ஃப்ரெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணிட்டு இருப்பார் NXTல இருக்கும்போது. அதனால் இந்த மேட்ச் மேபி நடக்க சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருமே ஹைப்பில் இருக்கிற ஒரு மேட்ச் அது என்னென்னா ரேண்டி ஆர்டன் வர்சஸ் ஜான் சீனா. அதாவது இந்த மேட்ச் ஹைப் ரொம்பவே க்ரேஸாக இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா இந்த பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் ரேண்டி ஆர்டனோட ரைவல்ரி ரொம்பவே வெறித்தனமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த ஐக்வைட் மேட்ச்சு, அப்புறம் இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெறித்தனமாக இருக்கும் ஜான் சீனா ரேண்டி ஆர்டன் மேட்ச் எல்லாமே. அதனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக WWE பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த மேட்ச் WWE பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பேப்பர் வெல்ல பண்ணால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஜான் சீனா வர்சஸ் ரேண்டி ஆர்டன் மேட்ச்சு. அண்ட் மேபி இந்த மேட்ச் சீனாவோட லாஸ்ட் மேட்சாக இருக்கலாம். அதாவது சீனா கடைசியாக ஒரு மேட்ச் கண்டிப்பாக விளையாடுவார் பார்த்தீங்களா? ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மேபி ரேண்டி ஆர்டன் கூட இருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது WWE பண்ணாங்கன்னா ரொம்பவே வெறித்தனமாக இருக்கும். பட் இது WWE கிட்ட தான் இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த மேட்ச் WWE பண்ணியே ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஹைப் எவ்வளோ இருக்குது ஃபார் ஜான் சீனா வர்சஸ் ரேண்டி ஆர்டன்? எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஹைப்பு. ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச் எங்கே நடக்கணும் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் LA Knight ஃபார் US சாம்பியன்ஷிப். ஸோ WWE கண்டிப்பாக இந்த மேட்ச் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இப்போ கரண்ட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான் சீனாவும்
எல்ஏ நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. மேபி ஜான்சன் வந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஏ நைட் வந்து ஹீல் டர்ன் பண்ணலாம். அப்புறமா அந்த மேட்ச் வந்து கண்டிப்பா WWE வந்து பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்டின்னா, ஜான் சீனாவும் எல்ஏ நைட்டும் ஏற்கனவே வந்து டாக் டீம் மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. பட் சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து விளையாண்டது கிடையாது. இப்படி விளையாண்டாங்க அப்படின்னா, எல்ஏ நைட்டோட கரியர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஜான் சீனாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு நல்ல ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாண்ட மாரியும் இருக்கும். அதனால இந்த மேட்ச் கண்டிப்பா அந்த மேட்ச் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இந்த மேட்ச் நடக்க சான்சஸ் ரொம்பவே ஹைலி இருக்கு. ஸோ ஓகே கேஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மேட்ச்சு. ஜான் சினா வெர்சஸ் செத் ரோலின்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்குமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நடக்க போகுது. ஏன் அப்டின்னா, இந்த மேட்ச்ச பத்தி நம்மளோட செத் ரோலின்ஸே வந்து பேசியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. அதாவது ஜான்சனோட ரிட்டயர்மென்ட் டூர்ல கண்டிப்பா நான் வந்து அவங்க கூட ஒரு மேட்ச் விளையாடுவேங்கிற மாரி செத் ரோலின்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. அவர் வந்து ஓப்பன் டாக்காவே பேசியிருக்காரு. அதனால தான் நாங்க சொல்றேன். ஜான் சினா வெர்சஸ் செத் ரோலின்ஸ் மேட்ச் வந்து கண்டிப்பா நடக்க போகுது. இது WWE வந்து ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ரா, ஒரு ஸ்மாக் டவுன்லேயே கூட இந்த மேட்ச் வந்து டக்குன்னு பண்ணிடலாம் இந்த மேட்ச்ச. பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமா மேட்ச் வைஸா பங்கமா வந்து பண்ணலாம் அந்த மேட்ச்ச. ஸோ ஓகே கைஸ் அவ்வளோதாங்க ஜான்சனோட ட்ரீம் மேட்சஸ் ஃபார் ஹிஸ் ரிட்டயர்மென்ட் டூர். ஸோ இது மட்டும் இல்லாம நெறைய ரூமர்ஸ் இருக்கு. ஜான்சன் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸு, ஜான்சன் வெர்சஸ் ராக்கு, ப்ராக் லெஸ்னர் சொல்லிட்டு நெறைய ரூமர்ஸ் இருக்கு. பட் அது எல்லாமே ரூமர்ஸ் தான். பட் இது வந்து ஹைலி சான்சஸ் இருக்கு. ஜான்சனோட ரிட்டயர்மென்ட் டூர்ல நடக்குங்கிற மாரி. அதனால தான் சொல்லி நான் அத தனியாவே மேக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ வந்து மறக்காம ஜான்சனோட ஃபேன்ஸுக்கும், WWE பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பை பை.